ஹே ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. போன எபிசோடு எங்கே முடிச்சோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த லவ்வர்ஸ் பார்ட் அப்படின்ற எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்படி ஒரு ஸ்மார்ட்டான லவ் ஸ்டோரி தான் இதில் கொண்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்க இந்த ட்ராமா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு லவ் ஸ்டோரியை கொண்டு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் எங்கே இருக்குன்னு நீங்களே போய் தேடி பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராமா தான் இது. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி CW அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்க CEO கிம் இருக்கால, அவள் தான் இவளுக்கு மிகப்பெரிய எனிமையாக இருந்திருக்கா. ஏன்னா இவள் எல்லாத்துலேயும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா அப்படின்னு இவளை எப்படியாவது இந்த கம்பெனிலேருந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா சதி திட்டம் தீட்டுறா. அப்படி தீட்டப்பட்ட திட்டம் தான் இது. அப்படிதான் ஹீரோயின் கேங் கூட ஒர்க் பண்ற ஒருத்தவன் சூசைட் பண்ணி செத்து போனதா காமிக்கிறாங்க. அப்படி செத்து போனதுக்கு அப்புறமா அவன் வீட்டில் இருக்க எல்லாரும் இவளால தான் அவன் செத்து போனான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இவளால அவன் செத்து போல, முழுக்க முழுக்க கூட இருக்க கிம்ன்ற லேடியால தான் செத்து போவான். அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த சீனை காமிக்கிறாங்க. உடனே அந்த சீனை கட் பண்ணி இப்போ கரண்ட்டில் நடக்கிற இந்த சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டுருக்காங்க. அதாவது கிம் ஜின்னும் காரில் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிற அப்படின்னு கேட்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு ஜின் சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போத்தவல்ல, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கா போய் எனக்கு செம்மையாக பசிக்குது, நான் சாப்பிட்டாலே என் கோவம் போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடையில் பார்த்து காரை நிறுத்துறாரு. அந்த கடைக்கு போயிட்டு ஹீரோயின் தான் சில்லி பாஸ்தா அப்படின்னு ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு ஒரு 3/4 பிளேட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செம்மையாக காருது. அப்படி காரும் போது தண்ணி கேட்குறாங்க. ஹீரோ எடுத்து கொடுக்க வராரு. இதெல்லாம் ஒரு காரமா, இதுக்கே காரம்ன்றியே நீ அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொன்ன உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு 2 ஃபோன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் அசால்ட்டு பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு வாதான் எடுத்து வைப்பாரு. அவருக்கு செம்மையாக காருது. என்ன பண்றதுன்னே தெரியல. ஜின் அப்படி மாதிரி ஏறி துடிக்கிறாரு. அந்த காரத்துல மூக்கு வாயெல்லாம் அப்படியே சவந்து போகுதுங்க. என்னென்னயோ எடுத்து குடிக்கிறாரு. அங்க இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு, ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு. இவரு காரத்துல துடிக்கிறத பார்த்து கேங்க்கு செம சிரிப்பா இருக்கு போல. இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு கிப்ட்டு முடிச்சுட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கும் போல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க வாட்டர் கேன்ல தண்ணி இல்லைன்னு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட வராங்க. இந்த சாக்லேட்டோட ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க பாருங்க. இந்த சாக்லேட் அந்த ஷீட் ஃபுட் கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில் ஹீரோ காரம் தாங்க முடியலன்னு நிறைய சாக்லேட்டை அள்ளிட்டு வந்திருப்பாரு. அதில் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு 2 சாக்லேட்டை கொடுத்துருப்பாரு. அந்த சாக்லேட் தான் இது. இப்போ கூட இவங்க ஹீரோவை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதாவது ஜின்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸில் ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் பெரிய தலை ஃபுல்லாக உட்காந்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கில் யாரையுமே பேச விடாமல் ஹீரோயின் கேங் மட்டும் பேசுகிறாங்க. ஜின் இதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன இவன் யாரையுமே பேச விட மாட்டா அப்படின்னு யோசிக்கிறாரு. அவங்களே வந்தாங்க, மீட்டிங்கை நடத்தினாங்க, போயிட்டே இருந்துட்டாங்க. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதில் ஒருத்தவங்க அந்த கம்பெனியில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறான் போல். இவனோட சிஸ்டரை பார்க்கறதுக்காக ஒரு பால்வாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல டீச்சராக இருக்க அவனோட சிஸ்டரை பார்க்கறதுக்காக போகிறான். அதே இடத்துல ஹீரோவோடைய அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொரு லேடி இருக்காங்க இல்லையா, அந்த லேடியும் வந்திருக்காங்க. அவங்க இவனை பார்த்துட்டு ஏதோ ஒரு குழந்தையோட அப்பா போல, இவன் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொண்டு வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குழந்தை இங்கே தான் படிக்கிறாளா அப்படின்ற மாதிரி கேட்டதும், என்னது என் குழந்தையா, எனக்கு இன்னும் கல்யாணமே அவளை, என்ன பார்த்தா என்ன அப்பா மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்டதும், இல்லை உங்களை பார்த்தா அப்பா மாதிரி தான் இருக்கு, என்னதான் இருந்தாலும் என்ன மாதிரி நீங்கள் எங்கா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் என்னுடைய சிஸ்டருடைய குழந்தை இங்கே படிக்கிறா, அதனால தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இவளோட குழந்தையும் ஹீரோ ஜின்னோட குழந்தையும் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. பியோலும் இவளோட குழந்தையும் படிக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் என்னோட சிஸ்டரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். இவனும் போயிட்டு இவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில் வரும்போது அவன் பார்த்துடுறான். உன்னோட குழந்தைங்களை படிக்க வச்சுட்டு என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்துட்டு போகிறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸில் ஹீரோ ஜின் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட கொடுக்குறாரு. இது வரைக்கும் அந்த ஆஃபீஸில்
யாருக்கும் எந்த பார்ட்டியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் இல்லை, ஒரு காலனா டீ கூட வாங்கி கொடுத்தது இல்லையாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோ பீஸா அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததும் எல்லாரும் ஆசையில் ஆனந்தத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஆனந்தத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேங் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாரையும் பார்த்து முறைக்கிறாங்க, ஹீரோ ஜின்னையும் பார்த்து முறைக்கிறாங்க. நேராக போயிட்டு அவங்களுடைய ரூமில் உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல டேரக்டர் யங்ஷங் இருக்காங்களே, அவங்களும் வந்துட்டு என்ன பீஸா சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தயவு செஞ்சு ரூமை விட்டு வெளியில போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரிப்போ உனக்கு இந்த பீஸா சாப்பிட கொடுத்து வைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷெங்ஷங்கும் வெளியில வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டீலிங்காக ஒரு பிஸ்னஸ் மேனை மீட் பண்ண போறாங்க. யார் இந்த பிஸ்னஸ் மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு ஏஇன் அப்படின்ற ஒரு செஃப். இவர் தான் ரொம்ப ஃபேமஸாக கொரியன்லேயே இருக்காரு. அவரை மீட் பண்ண தான் போகிறாங்க. அவரை மீட் பண்ணி டீலிங் பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் உள்ள. வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்டன் இருக்கும் இல்லையா, அந்த ஹோட்டலோட கார்டனில் வந்து ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உள்ள செஃப்பாக இருக்கக்கூடிய பொண்ணு தான், பட் அவங்களுக்கு சரியாக சமைக்க வரல அப்படின்றதுனால வெளியில் காய்கறி எடுக்கிறது, காய்கறி வைக்கிறது, இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. உள்ள ஹீரோயின் உட்காந்து டீலிங் பேசிட்டு இருக்காங்க அந்த ஏஇன் அப்படின்ற அந்த செஃப் கூட. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்பவே செம்மையா ஜாலியா அழகா பேசுறா. ஹீரோ கேட்குறாரு, நீ செஃப்பா தானே ஒர்க் பண்ற, அப்புறம் ஏன் இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது, நான் செஃப்பா தான் இருக்கேன், எனக்கு அவ்வளோ சமைக்க வராது, அதனால தான் நான் இந்த மாதிரி கார்டன் ஒர்க்லாம் பார்த்துக்கிறேன். உள்ளே இருக்கவங்க எல்லாம் சமைப்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் டீலிங் பேசி முடிச்சுட்டு வெளியில் வராங்க. ஹீரோவும் வெளியில் வராரு. 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க. வேகமாக போயிட்டு ஹீரோயின் காரோட டோரை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதுக்கு மேலே கை வச்சிடுறாரு. உடனே கேங் என்ன பண்ணுறாங்க, ஜின்னை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. அப்போதான் ஜின் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே, இது நம்ம கார் இல்லை, நம்ம கார் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காரில் போய் உட்காடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹீரோயின் கேங் என்ன பண்ணுறாங்க, யங்ஷங் டிரெக்டரை மீட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஹஸ்பண்டோட புக் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த புக் ஷாப்புக்கு போயிருக்காங்க. அங்கே தான் ஹீரோவோட பொண்ணு பியோல் இருக்கா. ஹைட்டாக இருக்க ஒரு டேபிள், அங்கேருந்து புக் எடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. பட் அதால் எடுக்க முடியல, அவளால் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஹீரோயின் கேங் போயிட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்த உடனே அவங்கள்ட்ட கேட்குறாவ, இதில் அடல்ட்டு ஏதாவது போட்டிருக்கா, குழந்தைங்க இதை படிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதெல்லாம் குழந்தைங்க படிக்கலாம் அப்படின்ட்டு அவ சொல்கிறான். 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. 2 பேருக்கு வாய் வாக்குவாதம் அதிகமாகுது. என்ன ஒரு சின்ன குழந்தை எப்படி பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிட்டு வந்துடுறாங்க. அப்படி அவ என்ன பண்ணுறா, ஹீரோயின் கிட்ட கோச்சிட்டு போயிடுறா. இவங்க இப்படி பேசும்போதுதான் இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் எபிசோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டை கமெண்ட்டில் கொடுத்துட்டு போங்க. பிடிக்கலனாலும் உங்களுடைய கருத்து என்னவோ அந்த கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு நான் உங்கள் புவி, பபாய். இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.